இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது யூரோ குரூப் மலேசியா. வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். முன்னாள் பிரதமர் இஸ்மாயில் சப்ரியின் 17 கோடி ரிங்கிட் ரொக்கம், 16 கிலோ தங்க கட்டிகள் பறிக்கப்படுகின்றன. முன்னாள் பிரதமர் டத்துஸ்ரீ இஸ்மாயில் சப்ரிக்கு சொந்தமான 17 கோடி ரிங்கிட் ரொக்கம் மற்றும் 16 கிலோ தங்க கட்டிகளை பறிப்பதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாட்டின் 9வது பிரதமரான இஸ்மாயில் சப்ரியின் நம்பிக்கைக்கு உரிய முன்னாள் அதிகாரியின் பாதுகாக்கப்பட்ட ஒரு வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்ட கோடிக்கணக்கான ரிங்கிட் மற்றும் தங்க கட்டிகள் குறித்து SPRM மேற்கொண்ட விசாரணையில் அந்த பணம் குறித்து தெளிவான விளக்கம் அளிக்கப்படவில்லை. இதன் தொடர்பில் அந்த பணத்திற்கும் தங்க கட்டிக்கும் உரிமை பெற்றிருந்த இஸ்மாயில் சப்ரியிடமிருந்து அந்த சொத்துக்கள் அகற்றப்படுவதற்கு உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை SPRM தாக்கல் செய்யவிருப்பதாக அதன் தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்தார். இதற்கு முன்பு இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் SPRM விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இஸ்மாயில் சப்ரிக்கு எதிராக SPRM விசாரணை முடிவுற்றது. அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இனி நடவடிக்கை எடுப்பது சட்டத்துறை அலுவலகத்தை பொறுத்ததாகும் என்று அசம்பாக்கி விளக்கினார். 17 கோடி ரிங்கிட் ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் தொடர்புடைய தனது சொத்துக்களை நியாயமான வழியில் சம்பாதித்துள்ளதாக இஸ்மாயில் சப்ரி கருதுவாரேயானால் SPRM மேற்கொண்டுள்ள நீதிமன்ற நடவடிக்கையை எதிர்த்து அவர் சவால் விடலாம் என்றும் அசம்பாக்கி விளக்கினார். எனினும் இதுவரையில் இஸ்மாயில் சப்ரிக்கு எதிராக எந்தவொரு குற்றவியல் வழக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்பதை அவர் தெளிவுபடுத்தினார். ஒரு ரப்பர் பால் மரம் வெட்டும் தொழிலாளியின் மகனான 65 வயதையுடைய இஸ்மாயில் சப்ரி நாட்டின் பிரதமராக 14 மாதங்களே பொறுப்பேற்றிருந்த நிலையில் அவருக்கு 17 கோடி ரிங்கிட் ரொக்கம் மற்றும் தங்க கட்டிகள் இருப்பது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தி உள்ளது. மத்திய ஆசிய நாடான கிர்கிஸ் குடியரசின் அதிபர் சடீர் ஜப்பாரோவ் மலேசியாவிற்கு அதிகாரத்துவ வருகை மேற்கொண்டுள்ளார். வட உஸ்பெகிஸ்தான் அருகில் வீற்றிருக்கும் நாடான கிர்கிஸ் குடியரசு முன்பு கிர்கிஸ்தான் என்ற பெயரில் விளங்கிய நாடாகும். கிர்கிஸ் குடியரசின் அதிபர் சடீர் ஜப்பாரோவின் வருகையை ஒட்டி புத்ராஜயா படனா புத்ராவில் அவருக்கு மகத்தான வரவேற்பு நல்கப்பட்டது. அதிபர் சடீர் ஜப்பாரோவை பிரதமர் டத்துஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் எதிர்கொண்டு வரவேற்றார். கிர்கிஸ் குடியரசுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் வர்த்தகம், பொருளாதாரம், கலாச்சாரம், மனிதநேயம் மற்றும் பரஸ்பரம் தொடர்புள்ள பிற துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு இரு நாடுகளும் உறுதி பூண்டுள்ளன. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அபாயகரமாக வாகனத்தை செலுத்தி முதியவர் ஒருவரின் புரோடுவா அக்ஸியா காரை வேண்டுமென்றே மோதி தள்ளிவிட்டு தப்பித்த ஹைலக்ஸ் ரக வாகன ஓட்டுநருக்கு ஜோஹர் பாரு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் இன்று 13,000 ரிங்கிட் அபராதம் விதித்தது. சமூக வலைதளங்களில் வைரலான அந்த ஹைலாக்ஸ் வாகன ஓட்டுநருக்கு எதிராக மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்த வேளையில் அவரை போலீசார் கைது செய்தனர். 50 வயது முகமது ஃபிர்டவுஸ் அப்துல்லா என்ற அந்த ஹைலாக்ஸ் வாகன ஓட்டுநர் தனக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட 2 குற்றச்சாட்டுகளையும் ஒப்புக்கொண்டார். தனது ஹைலாக்ஸ் வாகனத்தை பின்புறமாக செலுத்தி அந்த முதியவரின் புரோடுவா அக்ஸியா காரை மோதி சேதம் விளைவித்ததாக குற்றவியல் சட்டம் 427வது பிரிவின் கீழ் ஃபிர்டவுஸ் அப்துல்லா குற்றம் சாட்டப்பட்டார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:10 மணியளவில் ஜோஹர் பாரு ஜலான் துன் ரஸாக் சுசூர் 6 இந்த நபர் இக்குற்றத்தை புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் நிதி அமைச்சர் துன் டைம் ஜைனுடீனுக்கு சொந்தமான 60 மாடி கொண்ட இல்ஹாம் டவர் கட்டிடத்தை பறிமுதல் செய்வதற்கு மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM இன்று கோலாலம்பூர் உயர் நீதிமன்றத்தில் விண்ணப்பம் ஒன்றை தாக்கல் செய்துள்ளது. கோலாலம்பூர் KLCCக்கு அருகில் ஜலான் பிஜாலில் வீற்றிருக்கும் அந்த உயரமான கட்டிடத்தை கொள்முதல் செய்வதில் பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விளக்கம் அளிப்பதற்கு டைம் ஜைனுடீன் குடும்பத்தினர் தவறியதை தொடர்ந்து அந்த கட்டிடத்தை பறிமுதல் செய்வதற்கு நீதிமன்ற நடவடிக்கையை SPRM நாடியுள்ளது. டைம் ஜைனுடீனுக்கு சொந்தமான இதர சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பில் மேலும் சில விண்ணப்பங்களை சார்பு செய்வது குறித்து தற்போது விசாரணை நடைபெற்று வருவதாக SPRM தலைமை ஆணையர் தான்ஸ்ரீ அசம்பாக்கி தெரிவித்தார். தனக்கு எதிரான நம்பிக்கை மோசடி குற்றச்சாட்டில் 7 ஆண்டு சிறை தண்டனையிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ள மூடா கட்சியின் முன்னாள் தலைவர் சையத் சடிக் அப்துல் ரஹ்மான் தம்மால் இப்போதுதான் நிம்மதி பெருமூச்சு விட முடிந்ததாக குறிப்பிட்டுள்ளார்.
தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட களங்கத்தை போக்குவதற்கு கடந்த 5 ஆண்டு காலமாக கடுமையாக போராடியதாக மூவார் எம்பியான சையத் சடேக் தெரிவித்தார். இன்று புத்ராஜயா அப்பீல் நீதிமன்றம் அனைத்து குற்றச்சாட்டுகளிலிருந்து தம்மை விடுதலை செய்தது மூலம் நீதி வென்றுள்ளதாக சையத் சடேக் குறிப்பிட்டார். தனது குடும்ப உறுப்பினர்களுடன் நீதிமன்றத்திற்கு வந்த சையத் சடேக் இறைவனுக்கும் நீதிமன்றத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தம்மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து விடுபட முடியும் என்று தாம் திடமாக நம்பியிருந்ததாக முன்னாள் இளைஞர் விளையாட்டுத்துறை அமைச்சரான சையத் சடேக் கண்ணீர் மல்க கூறினார். பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் வு காஹ்லியோங் புத்ராஜயாவில் உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலியை மரியாதை நிமித்தமாக சந்தித்தார். பேரா மாநில உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின ஆட்சிக்குழு உறுப்பினர் என்ற முறையில் அமைச்சருடன் வு காஹ்லியோங் இந்த சந்திப்பை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது நாட்டு மக்களின் நலன்கள் தொடர்பான பல்வேறு கொள்கைகள் மற்றும் நடைமுறைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. இதில் எல்பிஜி சிலிண்டர் பற்றிய அண்மைய பிரச்சினை மற்றும் ரஹ்மா விற்பனை திட்டம் ஆகியவையும் அடங்கும். வணிகர்களும் பொதுமக்களும் சமமாக பயனடையுமாறு அமைச்சின் கொள்கைகள் அமைய வேண்டும் என்பதுடன் மக்கள் மையப்படுத்தக்கூடிய அணுகுமுறை மிக அவசியம் என்பதையும் இச்சந்திப்பின் போது அமைச்சர் டத்தோ அர்மிசான் முகமது அலியிடம் வு காஹ்லியோங் வலியுறுத்தினார். மேலும் ஷாப்பி, லசாடா போன்ற வணிக தளங்களில் அனைத்து தயாரிப்புகளுக்கும் மலாய் மொழியை கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டுதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேசிய மொழியை மதிக்க வேண்டிய அவசியம் இருப்பதுடன் இக்கொள்கை வணிகர்கள் மத்தியில் குழப்பத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார். அமைச்சர் டத்தோ அர்மிசான் இக்கொள்கை குறித்து திறந்த மனப்பான்மையுடன் பேசியதுடன் இப்போதைக்கு அந்த நடைமுறை இடைநிறுத்தப்பட்டுள்ளது என்றும் விரைவில் இது பற்றி அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் தெரிவித்ததாக வு காஹ்லியோங் குறிப்பிட்டார். கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை கிள்ளான் மேரு தமான் மேரு உத்தாமாவில் 46 வயது ஆடவர் ஒருவர் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த போது அடையாளம் தெரியாத நபர்களால் சுடப்பட்டது குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருவதாக வடகிள்ளான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி எஸ் விஜயராவ் தெரிவித்தார். தலையில் சரமரியாக பாய்ந்த துப்பாக்கி குண்டுகளினால் அந்த நபர் உயிரிழந்திருப்பது சவ பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவம் தொடர்பில் இதுவரையில் 11 தனி நபர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கான காரணங்கள் ஆராயப்பட்டு வரும் வேளையில் சந்தேக பேர்வழிகளுக்கு எதிராக தேடுதல் வேட்டை தொடங்கப்பட்டிருப்பதையும் விஜயராவ் விளக்கினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.